உங்கள் தேவைகள் எல்லாம் எப்படி பூர்த்தி செய்யப்படும் என்று கலங்கி நிற்கிறீர்களா? பரலோகத்தின் தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், பரலோகத்தில் உள்ள என் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்கள் எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன். இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தால் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். பிலிப்பியர் 4:19 பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது பவுலின் அனுபவம் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவரின் அனுபவமும் இதுதான். உங்கள் எல்லா தேவைகளும் பரலோகத்திலிருந்து சந்திக்கப்படும். கவலைப்பட வேண்டாம். உங்கள் பரமபிதா உங்கள் தேவைகளை அறிவார். நீங்கள் அவருடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேடுங்கள். பூமிக்குரிய தேவைகளை அவரே சந்திப்பார். யாக்கோபு 1:17 கூறுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எனவே நாளையை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். உங்கள் வேலை உங்கள் ஆதாரம் அல்ல, பரலோகம்தான் உங்கள் ஆதாரம். பறவைகளுக்கு உணவளித்து பூக்களை உடுத்துவிக்கும் தேவன் உங்களை பராமரிப்பார். உங்கள் உதவி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாருங்கள். விசுவாசத்தில் கர்த்தர் பாதத்தில் காத்திருங்கள். பரலோகத்தின் பொக்கிஷம் ஒருபோதும் வறண்டு போகாது. ஆமென்.